நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஒருவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து யாவற்றையும் பொருட்படுத்தாது தரித்திரமான நிலைமையை, மிகவும் எளிய நிலையை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்றுதான். குறிப்பாக இன்று அநேக ஊழியர்கள் தங்களது ஆஸ்தி அந்தஸ்து யாவற்றையும் வெறுத்து விட்டு கர்த்தருக்காக எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லவும் அநேக நன்மையான காரியங்களை கற்றுத்தரவும் வெளிநாட்டிலிருந்து தங்கள் சுகபோக வாழ்க்கையை விட்டு மறந்து உதறி தள்ளி வந்த அநேக மிஷினரிமார்கள் பற்றி பட்டியல் போட்டால் நேரம் போதவே போதாது. இந்தியாவில் மிஷினரியாக வந்தவர்கள் முதலில் செய்த ஊழியம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தவர்களுக்கு அநேக பள்ளிகள், கிராமங்களாக படிப்பறிவு, அடுத்தடுத்த சுகாதாரம் மற்றும் இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் நோய்களினால் இறக்கும் மக்களிடம் கிராமம் சென்று நகரம் சென்று அவர்களிடம் அநேக மருத்துவம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தார்கள். நமக்கும் மருத்துவம் கற்றுத்தந்தும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய கற்றுத்தந்தார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது அந்த சராசரங்களையும் உருவாக்கிய தேவன் மடியிலே செல்ல பிள்ளையாகவும் இவ்வளவு மகா உயர்ந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமது நிமித்தம் இவ்வுலகில் தரித்திரராக்கப்பட்டாரே. ஏனென்றால் நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யமாக்கப்பட்டு விட்டோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இன்றோ அநேக தேவ ஊழியர்கள் கர்த்தரை சேவிக்க இந்த ஊழியத்துக்கு வரும் முன்பு தரித்திரராக இவ்வுலகில் ஒன்றுமில்லாத நிலவரத்தில் இருந்ததாகவும், ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த பின்னரோ திரளான ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. மோசே தனது ஐஸ்வர்யம், ராஜ அரண்மனை வாழ்க்கை, மிகப்பெரிய ஞானம், கல்வி, அறிவு படைத்தவன், அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு வந்தவன். இந்தியாவுக்கு வந்த அநேக மிஷினரிமார்களும் இப்படியே தங்கள் சுகபோக வாழ்க்கை உதறி நமக்காக நம்மை நல்ல படித்த மேன்மக்களாக்கவே அவர்கள் தரித்திர ஏழை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களே. நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். God bless you.